நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அதிமுகவின் கோட்டையாக பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியை தன்வசம் வைத்திருந்த செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று சத்தியமங்கலம் பகுதியில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். இந்த பரப்புரை பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஏற்பாடுகள் தீவிரமாகவும் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம். அதாவது முக்கியமான ஒரு அரசியல் நகர்வு, அதில் அடுத்த கட்ட பரப்புரை ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு, அந்த பகுதி மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? வணக்கம் கௌதமி. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சத்தியமங்கலம் பகுதியில் இன்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். அதற்கு உண்டான ஏற்பாடுகளை ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் கே செல்வராஜ் தலைமையில் அதிமுகவை சேர்ந்த நகராட்சி, பேரூராட்சி மற்றும் ஊராட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என அனைவரும் கடந்த 5 நாட்களாக பரப்புரை மேற்கொள்ள உள்ள இடத்தில் உற்சாகத்துடன் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சத்தியமங்கலம் பகுதியில் இன்று மாலை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் வரும் தேர்தலுக்கு உண்டான பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். பரப்புரை மேற்கொள்ள உள்ளதற்காக 4 ஏக்கர் பரப்பளவில் நிலங்கள் தேர்வு செய்யப்பட்டு சத்தியமங்கலம் அருகே உள்ள அரியப்பம்பாளையம் பகுதியில் நிலத்தை சமன் செய்யப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று பரப்புரை மேற்கொள்ள உள்ளதால் அப்பகுதி முழுவதும் விழா கோலமாக காட்சியளிக்கின்றது. பரப்புரை நடைபெற உள்ள பகுதியில் முன்வாயிலில் உள்ள பகுதியில் அதாவது முழுவதும் கரும்புகள், வாழை மற்றும் என விவசாயிகளை கவரும் வகையில் வரிசையாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் இணையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படம் இடம்பெற்றுள்ள கட் அவுட் வைக்கப்பட்டுள்ளது. பரப்புரை மேற்கொள்ள உள்ள இடம் முழுவதும் சுற்றியும் பேனர் மற்றும் எடப்பாடி பழனிசாமி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா உள்ளிட்டோர் படங்களும் இடம்பெற்றுள்ளன. ஆனால் எம்ஜிஆர், ஜெயலலிதா, அண்ணா படங்கள் குறைவாக இருந்தாலும் சுற்றிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் படங்கள் அதிக அளவில் கண்களில் தென்படுகின்றன. இந்த பரப்புரையில் சத்தியமங்கலம் புயல் காப்பதற்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து வெளியேறும் வனவிலங்குகளால் விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர். இதற்கு உண்டான தீர்வு குறித்து பேசுவார் என்றும், சத்தியமங்கலம் கர்நாடக மாநிலத்தை இணைக்கும் முக்கிய நகரம் என்பதால் மக்களுக்கு உண்டான பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த கூட்டத்தில் அறிவிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கூட்டத்துக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் அதிமுக தொண்டர்களுக்கு குடிநீர் வசதி, பிஸ்கட் பாக்கெட்டுகள், மருத்துவ தேவைகள், பெண்களுக்கு அத்தியாவசியமான மொபைல் டாய்லெட் என அனைத்து வசதிகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக கழக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் பல ஆண்டுகளாக அதிமுகவின் கோட்டையாக பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியை அதிமுகவின் மூத்த உறுப்பினரான செங்கோட்டையன் தன் வசம் வைத்திருந்த நிலையில் தற்போது அவர் தமிழக வெற்றி கழகத்தின் இணைந்த பிறகு பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள முக்கிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அவர்களோடு இணைந்துள்ளனர். இதனால் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதி என்பது அதிமுகவிற்கு ஒரு சவாலை கொடுத்துள்ளது. ஆதலால் இன்று மாலை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் பரப்புரை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. எனவே இன்று மாலை நடைபெற உள்ள பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலமாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அதுவும் தமிழக கர்நாடக எல்லை அருகே அமைந்துள்ள சத்தியமங்கலம் பகுதியில் உள்ள மக்களுக்கு ஏற்றவாறு நீண்ட நாள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வைத்திருக்கும் கோரிக்கையில் பற்றி பேசுவார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.